பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைகளின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மீன் கருவாடாகலாம், கருவாடு ஒரு பொழுதும் மீனாகாது என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். என்னடா இது மாதிரியான ஒரு தலைப்பு வச்சு பேசுகிறோம்னா ஏதோ ஒரு பெரிய சிக்கலுக்காக பேசுகிறோம் அல்லது சிக்கல் குறித்து பேசுகிறோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம். நீங்கள் அந்த எண்ணத்துக்குள்ளே போக வேண்டியதில்லை. பொதுவாக இந்த சமூக வலைதளங்களில் இருக்கின்ற உளவியல் சிக்கல், அந்த உளவியலை புரிந்து கொள்வதில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய குறைபாடுகள், அந்த குறைபாடுனால ஒரு ஆஃப் குக்கடாக செய்திகளை பகிர்கின்ற செய்திகள், இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்குறோம். அதனால பின்விளைவுகளை அவர்கள் உளவியல ரீதியாகவே சந்திக்க நேர்கிறது. அப்படிங்கிறதுக்காகவும் இதை இந்த தலைப்பில் நம்ம பேசணும் அப்படிங்கிற விருப்பம் வந்தது. இந்த தலைப்பு ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால், காலையில் ஒரு முகநூல் பதிவை பார்க்க முடிஞ்சது. அந்த முகநூல் பதிவில் அவர் அப்படி இப்படின்னு எல்லாம் பெருசாக எழுதிட்டு, ஒரு பத்திரிகையாளர் குறித்து அந்த தம்பி எழுதியிருக்காப்புல. பத்திரிகையாளர் குறித்து நிறையா எழுதிட்டு, யூடியூபருக்கும் பத்திரிகையாளர்களும் உள்ள வேறுபாடுகள் குறித்தெல்லாம் எழுதிட்டு, அதில் கடைசியில் அவர் என்ன முடிக்கிறாருன்னா, பத்திரிகையாளர் யூடியூபராக மாறலாம், ஆனால் யூடியூபர்ஸ் ஒரு பொழுதும் பத்திரிகையாளராக மாற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெரிய நெடிய அந்த எழுத்தை முடிக்கிறாரு. நம்ம அதை பார்த்த உடனே சரி, இதுக்கு நம்ம என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, மீன் கருவாடு ஆகலாம், கருவாடு ஒரு பொழுது மீனாகாது அப்படின்னு நம்ம தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு தான் இந்த தலைப்பை வச்சுருக்குறோம். பொதுவாக சமூக வலைதளம் அப்படிங்கிறது ஒரு 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 வகையான வெளிக்காட்டுதல். இப்போ நான் சமூக வலைதளத்தில் பதிவுகளை தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் யார், நான் என்ன மாதிரியான சிந்தனையில் இருக்கிறேன், நான் எப்படி எதை வெளிப்படுத்துகிறேன், நான் இப்படிப்பட்ட ஆள், இவர் இதெல்லாம் ஆதரிப்பார், இவெல்லாம் எதிர்ப்பார், இது இப்படியெல்லாம் போகும், இது இப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு சில செய்திகளை தன்னை பின்தொடர்கின்றவர்களுக்கு காட்டும். ஓரளவு காட்டுறேன், ஓரளவு கெஸ் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன செய்தி இதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உளவியலாகவே நான் என்னத்தை வெளிப்படுத்துகிறேனோ, நான் என்னத்தை வெளிக்காட்டுறேனோ அதை தான் வெளிப்படுத்தும். அது சமூக வலைதளங்கள் நான் உண்மையிலே ஒரு கொடூரமான கோபக்காரன் அப்படியா இருந்த போதும், ஒரு மென்மையாக அழகிய கவிதை ஒன்றை எழுதி ரொம்ப அழகே உருவான அந்த கவிதையை முகநூலில் போட்டுட்டாருன்னா, நான் பெரிய இலகிய மனசு உடையவன், நான் ஒரு பெரிய கவிஞர் அப்படிங்கிற தோற்றத்தை படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா பர்சனலாக நான் யார், பர்சனலாக நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன மாதிரி வேலை நான் எவ்வளோ கோபக்காரன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அங்கே காட்டுறதில்லை. ஏன்னா அது ஒரு வெர்ச்சுவல் மீடியா அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய மொத்த குணத்திலையும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை காமிப்பேன். அந்த குறிப்பிட்ட பகுதி தான் என்னுடைய மொத்தம்னு நினச்சிட்டு என்னை பின்தொடர்கிறவர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சமூக வலைதளங்களில் தன்னை ஒரு பெரிய புரட்சியாளர்களாக கட்டமைத்து கொண்டவர்கள் உண்மையிலேயே கட்டமைத்து கொண்டவர்கள் தான். புரட்சியாளர்கள் யாருமே காட்டிக்கொள்வதில்லை, கட்டமைத்துக் கொள்வதில்லை. ஆனால் முகநூலில் வர்ற பதிவுகளுக்கும், வர்ற கமெண்ட்டுக்கும், வர்ற லைக்குக்கும், வர்ற ஷேருக்கும் தன்னை ஒரு பெரிய புரட்சிவாதிகளாக கட்டமைத்து கொண்டவர்களை இந்த புதுசாக பார்க்குறாங்க இல்லையா, முகநூல் வழியே புரட்சிகளை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அவர் பெரிய புரட்சியாளராகவே தெரியும். இப்போ நான் ஒரு வேலையை செய்கிறேன், அந்த வேலையை இன்னைக்கு முகநூல் தளத்தில் நான் போடாட்டினா நான் அந்த வேலையை செய்யலை அப்படிங்கிற தோற்றத்தை வெளியில் உள்ளவங்களுக்கு, இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு, நாங்கள் எங்கள் தொகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு போய் அவருக்கு மரியாதை செலுத்திட்டு, அவருக்கு மாலை அணிவித்துட்டு, வணக்கம் செலுத்திட்டு, அதன் பிறகு அங்கே இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பேனா பென்சில் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்த பிறகு அது குறித்து எந்த செய்தியையும் நான் முகநூலில் போடலை, சமூக வலைதளத்தில் பகிரல, ஆடியோ வீடியோ இது குறித்து எதுவுமே பேசலைன்னா, இன்னைக்கு நான் அந்த வேலையே செய்யலை அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க வந்துடுறாங்க. அதே போல் இந்த வேலையை எதுவுமே செய்யாதவங்க ஒரு இடத்துல காமராஜர் பிறந்த நாள் இன்னைக்கு நடக்குது, நாங்கள் அது சார்பாக இதை செய்ய போகிறோம், அதை பண்ணியிருக்கிறோம், இது இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பதிவாக போட்டுட்டாங்கன்னா, ஐயோ இவர் காமராஜர் மேலே உயிராக இருக்கிறாரு அப்படின்னு நினைக்க தோணுது. இப்படி தான் இங்கே சமூக வலைதளங்கள் மூலமாக
ஒருவரை வந்து புரட்சியாளராக நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வதும் அவர் தன்னை புரட்சியாளராக கட்டமைத்துக் கொள்வதும் தொடர்கிறது. அதில் தான் வீணாக போய் அதில் தான் யாரை எப்படி ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் உண்மையிலேயே சுயநலத்தோடு செயல்படுகின்ற பலரை வந்து நாம் வந்து ஒரு பெரிய புரட்சியவாதிகளாக கட்டமைத்து அவர் வந்து சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பி அது அப்படியெல்லாம் போய் அவருக்கு முட்டு கொடுத்து என்னென்னமோ செய்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ தான் என்னென்னா இப்போ ஒரு சிந்தனை வந்து ஒரு பகுதியில் எப்படி வெளிப்படும். வெர்ச்சுவல் மீடியாவில் ஒருத்தன் வந்து நான் ரொம்ப அயோக்கியன், நான் வந்து அந்த இடத்துல காசு வாங்கிட்டு பேசுகிறேன், நான் அந்த இடத்துல வந்து இந்த தேர்தல் கூட்டணிக்காக நான் காசு வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் யாருமே இதுங்கிறது இல்லை. நீங்கள் வைகோவினுடைய முகநூல் பதிவுகளை வைகோ வந்து ஒரு நல்ல சோசியல் மீடியாவில் வந்து ஒரு தினந்தோறும் பதிவுகளை போடுறவர்னா வைகோ மாதிரியான புரட்சியாளரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கூட்டணியில் போய் ஒவ்வொரு இடத்துலையும் பெட்டி வாங்கிக்கிட்டு அவர் கட்சியையும் அவர் அந்த இதையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வைகோவை சோசியல் மீடியாவில் மட்டும் பார்த்தவர்களுக்கு வைகோ வந்து ஒரு பெரிய இத்தாலியினுடைய கரிபால்டி அப்படி பெரிய புரட்சியாளர்களை சேகுவாரா அது மாதிரி நிறைய புரட்சியாளர்களாக தென்படுவார்கள். அப்படி தான் இன்றைக்கி காலம் செய்த கோலம். நாம் வந்து ஒரு கருத்து பதிவு பண்ணுறாங்க, அந்த கருத்தில் உள்ள பிழையை நம்ம சுட்டி காட்டுறோம். அவங்க தனிப்பட்ட நடைமுறையில் 1000 பிழைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நாம் வந்து பொது வெளியில் சுட்டி காட்டாமல் ஒரு கருத்து பதிவு செய்யப்படுகிறது. அந்த கருத்தில் உள்ள பிழை வந்து தவறானது. நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்த பார்வை என்ன, நிகழ்காலத்தில் பார்க்கின்ற பார்வை என்ன, இதில் எவ்வளோ பெரிய மாற்றம் வந்து உங்கள்கிட்ட தென்படுது, இந்த மாற்றத்துக்கு நீங்கள் கொடுக்கின்ற காரணம் வந்து உப்பு சுப்பு இல்லாத காரணமாக இருக்குது அப்படின்னெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ அவர் பெரிய புரட்சியாளராச்சு, அவரை போய் குறை சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பெறாண்டி. அதெல்லாம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 2 கோடியில் தமிழம் பண்ண வச்சுருக்குறாங்க, 2 கோடியில் வந்து தமிழம் பண்ண வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரு சொன்னாங்களே, பென்ஸு கார் வச்சுருக்குறாங்க. எனக்கு பென்ஸு கார் இருக்குது, 2 கோடியில் பண்ணை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் செல்வ செழிப்போடு வாழ்கிறாங்க. செந்தில்நாதன் வந்து ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்கிறான். என்ன சொல்லப்போனால் அவன் வந்து எதையாக இருந்தாலும் வந்து அவர் வந்து செல்வ செழிப்போடு வாழ்கிறாருங்க. எல்லா முகநூல் பதிவையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே ஒரு பக்கத்து வந்து என்ன சொல்கிறது, நம்ம அந்த 2015க்கு பிறகு இங்கே வந்துட்டு அதாவது நடைமுறை அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுட்டு நம்ம என்னென்ன செஞ்சுருக்கிறோம், என்னென்ன இழந்திருக்கிறோம், என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த இடத்துலையும் வெளிப்படுத்தலை, எந்த இடத்துலையும் வந்து அதற்கான கருணைகளை தேடலை. இந்த இடத்துல நான் இதை செஞ்சுருக்கிறேன்னு எவரிடமும் போய் கையேந்தி நிற்கலை. அதனால் வந்து இவர்கள் வந்து எப்படி பேசுகிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஏன்னா முகநூல் வழி பார்த்தீங்கன்னா நான் முகநூலில் என்ன பதிவு பண்ணுறனோ அதுதான் என்னுடைய வெளிப்பாடாக இருக்கும். மற்றபடி முகநூலில் நான் எதுவுமே பதிவு பண்ணேன்னா நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற அர்த்தமாக தான் தென்படும். எனக்கு என்னென்னா, எங்கேயோ ஒரு நாட்டில் இருந்துட்டு ஒரு ஒரு முகநூல் பதிவை போட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு குதர்க்கவாதங்களை பேசிட்டு திரிகிறவங்கெல்லாம் புரட்சியாளராக இவர்களுக்கு தெரியும் பொழுது இங்கேயே இருந்து எலும்பு சதையுமாக ஒரு இயக்கத்தினுடைய தத்துவத்திற்கு நாம் இப்போ வந்து தன்னை ஈடுபடுத்திட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இன்னும் தன்னால் அறிய எல்லா பொழுதையும் கட்சியினுடைய நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நம்ம செலவிட்டுட்டு நாம் வந்து நீதிமன்றத்தில் போய் ஒரு செய்தியை முன்னிறுத்தி வெல்லணுமா, ஒரு தீர்ப்பை பெறணுமா, கோயில் குடமுழுக்கு குறித்து தீர்ப்பை பெறணுமா, திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு குறித்து தீர்ப்பை பெறணுமா, அல்லது நாம் வந்து என்ன செய்யணுமோ நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்மளை வந்து ஒரு முகநூல் பதிவர் போல வந்து இவர்கள் அணுகுவதும் இவர்கள் அதற்கான விமர்சனத்தை அவர் அப்படி செய்தார், இப்படி செய்தார், இப்படி செய்தார். எல்லாருக்குமே வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு 40 வயசு 45 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்குன்னு ஒரு வழித்தடம் இருக்கும். அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு வழித்தடம் இருக்கும். அந்த வழித்தடத்தை வந்து எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன மாதிரி பயணப்பட்டேங்கிறது வந்து என்னை சுற்றிலும் உள்ளவர்கள் இவன் இந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன செஞ்சான்னு தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து அதை பற்றி எழுத முடியும். இப்போ எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுங்க, அவரை நான் திட்டியே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சாலும் அவங்கள தன்னிறைவு செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். அப்போ அதில் தான் நான் இந்த பதிவு இந்த வந்து என்ன சொல்கிறது, முகநூல் இது பத்திரிகையாளர் வந்து யூடியூபர் ஆகலாம், யூடியூபர் ஒரு நாளும் பத்திரிக்கை. எனக்கு என்ன சொன்னால், சரி நீங்கள் தான் பெரிய பத்திரிகையாளராச்சு, நீங்கள் எதுக்கு யூடியூப்புக்கு வந்தீங்க?
உங்களுக்கு பத்திரிகையாளருங்கிற பெரிய பின்பம் இருக்குது. யூடியூபருங்கிறது வந்து ஒரு மோசமான அணுகுமுறை. காசுக்காக ஏதாச்சும் பேச வேண்டியது இருக்கும், அல்லது காசு வாங்கிட்டு ஏதாச்சும் பேச வேண்டியிருக்கும், அல்லது காசுக்காக அல்லது இமேஜுக்காக அல்லது இட்டு கட்டி அல்லது கண்டென்ட்டே கிடைக்காட்டினாலும் எதையாச்சும் பேச வேண்டியிருக்கும். நீங்கள் தான் அவ்வளோ பெரிய அப்பா டக்கராச்சு, பத்திரிகையாளராச்சு, நீங்கள் ஏன் யூடியூபராக வந்தீங்க? நீங்கள் தான் அவ்வளோ பெரிய வரைகளை, நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஊடகவியலாளராச்சு, நீங்கள் எதுக்கு யூடியூப்புக்கு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பிரதானப்படுகிறது. இங்கே வேலை செய்கிற, இங்கே யூடியூப் வச்சுருக்கிற, இங்கே இப்போ வந்து யூடியூப் வழியாக வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு சேனலுக்கும் அந்த சேனலை பார்க்குறவர்களுக்கு என்று தனியாக பின்தொடர்பாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் செஞ்சது தவறா சரியா அப்படின்னு நம்ம வந்து கேள்வியை எழுப்பும் பொழுது, நான் செஞ்சது சரி அப்படின்னு பேசணும், அல்லது நான் செஞ்சது தவறுன்னு பேசணும். நான் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா, நான் எங்கெங்கே இருந்துட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இங்கே பேச்சில்லை. இங்கே கேட்ட கேள்வி, நீ செஞ்சது சரியா தவறா? சரி என்றால் அதற்கான ஆதாரத்தை கொடு, தவறென்றால் அதற்கான ஆதாரத்தை கொடு. நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இரு, இங்கே என்ன கேள்வி கேட்கப்பட்டதோ அதற்கான பதிலை சொல்லு அப்படிங்கிறது தான். நான் நிறைய பேசியாச்சு, நம்ம குறிப்பாக வந்து ஒரு சிலரை மட்டும் பேசுகிறோம் அப்படின்னலாம் இல்லை. நீங்கள் இந்த இயக்கத்தில், இங்கே நாம் தமிழர் கட்சியில் வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்கள் என்னென்ன வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, செய்துட்டு வெளியில் போனாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தனிப்பட்ட செந்தில்நாதனா வந்து ஒரு பிரச்சனையை பேசி வந்து இவர் வந்து கிளப்பி விட்டுட்டாரு அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அந்த பிரச்சனையை நம்மளுக்கு பொருட்களை முந்தி பேசுகிறோம். நீங்கள் ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் வந்து வெளியில் போகும்பொழுது முதல்ல நம்ம பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரமும் வெளியில் போயிட்டு அவங்க என்னென்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்போ முதல்ல வந்து இவங்க சரியில்லைன்னு பேசினவன் சரியானவனா தவறானவனா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களை நீங்களே கேட்டுக்கணுமா இல்லையா? அதே போல் காளியம்மாள் அவர்கள் வந்து வெளியில் போகும்பொழுது இவங்க என்னென்ன காரணத்திற்காக போக போகிறாங்க அப்படின்னு நம்ம பேசணும். அப்போ செந்தில்நாதன் பேசினதுனால காளியம்மாள் வெளியில் போயிட்டாங்கன்னா அப்போதைக்கு நீ சண்டை போட்டினா கூட உன்னுடைய அறிவு வளர்ச்சியின் அடிப்படையில் அது சின்னது, ஆனால் எதிர்காலம் வந்து உனக்கு உணர்த்திருக்கும்ல. வெளியில் போய் காளியம்மாள் எப்படி நடந்துக்கிறாங்க, அப்போயே வந்து இதெல்லாம் சொல்லி காமிச்சாங்களே, இது மாதிரியெல்லாம் அவங்க நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ அவன் சொன்னதில் வந்து சரியான கருத்து இருக்குது அப்படின்னு தெரியணுமா, அதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுதான் நம்மளுடைய கேள்வி. நாம் சோஷியல் மீடியாவில், சமூக வலைதளத்தில் வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடுகள் ஒரு பெரிய முகமூடி போட்டது மாதிரி தான். முகமூடியை தான் நம்ம பார்க்குறோம். என்னுடைய ஆக்சுவல் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது வந்து, நான் இப்போ ஒரு கண்டென்ட் பேசுகிறேன், நான் முன்னாடி என்ன கொள்கையில் இருந்தேன், திடீர்னு நான் வந்து கல்யாண வீட்டுக்கு போகும்பொழுது என்னுடைய எண்ணங்கள்லாம் மாறி போய், என்னுடைய சித்தாந்தங்களே மாறி போய், அது வரலையும் டிவிக்கே எதிர்ப்பாக இருந்தது, இப்போ டிவிக்கே ஆதரவாகிட்டேன்னா உண்மையிலேயே அது என்னன்னு நம்ம முகநூல் பதிவில் யோசிக்கக்கூடாது. உண்மையிலேயே இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கணும். அதுதான் வந்து மனித அறிவு வளர்ச்சியினுடைய என்ன சொல்கிறது அளவீடு. அதை விட்டுவிட்டு அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டுமே, எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டுமே, இங்கே கேட்ட கேள்விக்கான கேள்வி பதிலுக்கு தான் நீங்கள் வரணும். உண்மையிலேயே எனக்கு வந்து இப்போ காசு வாங்கிட்டு எனக்கு அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் உங்களை நோக்கி ஒரு கேள்வி வருகிறது, அந்த கேள்வியை தான் எதிர்கொள்ளணும். கேள்வி கேட்கிறவனை வந்து இவனை இப்படி அவனை வெட்டிடுவேன், எங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த கேள்விகளுக்கு என்னிடம் பதில் இல்லை என்று சொல்லிவிட்டு போயிடுங்க, அதை பற்றி கேட்க போகிறதில்ல. அதை வந்து மீன் கருவாடாகலாம், கருவாடு மீனாகாது. ஒரு பொழுதும் கருவாடு மீனாகாது, எல்லாருமே தெரியுமே. மீன் தான் கருவாடாகும். பத்திரிகையாளர் யூடியூபர் ஆகலாம், யூடியூபர் ஏன் பத்திரிகையாளர் ஆகக்கூடாது? இப்போ நான்லாம் வந்து ஒரு இதழ் நடத்தினேன், கிட்டத்தட்ட வேல்வீச்சு அப்படிங்கிற ஒரு மாத பத்திரிகை நடத்தினேன். கிட்டத்தட்ட 3.25 வருஷம் நடத்தினேன். இப்போ தம்பி இடுமவனம் கார்த்திக் வந்து தம்பி வலையொலின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறான். அவன் மிகச்சிறந்த பத்திரிகையாளர். அவன் வந்து எங்கள் தேசம்ங்கிற பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருக்கிறான், மாதாந்திர பத்திரிகையை. அப்போ கேட்குற கேள்வி யாரை நோக்கி கேட்கப்படுதோ அவர் பதில் சொல்கிறது இல்லை. அவர்கிட்ட வேலை செய்கிற அல்லக்கைகள் மல்லக்கைகள் வந்து நீட்டி முழங்கி எழுதுறது. இதை பார்த்துட்டு எனக்கு அவங்க கேள்வி கேட்டவங்க பதில் சொல்லலைங்கிறதோ அல்லது அவருக்கு ஆதரவாக பேசுகிறவங்க இல்லையோ, இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையாளர்கள் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்துட்டு இவர் அப்படி அவர் அப்படி இவர் அப்படி. தயவு செய்து அறிவை வளர்த்துக்குங்கய்யா. இதெல்லாம் கேவலம். இது மாதிரியான அறிவு வளர்ச்சியின்மையினால தான் டிவிகே வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. உண்மையிலேயே சிந்திக்கிற திறன் இருந்து, இந்த ஆள் முன்னாடி எப்படி பேசினாரு, என்ன நடந்துக்கிட்டாரு, இப்போ என்ன பேசுகிறாரு, எப்படி நடந்துகிட்டு இருக்கிறாரு, இதில் எதனால் மாற்றம் நடந்திருக்கு, எதன் பின்னே இதன் மாற்றம் நடந்திருக்குன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாதான்
இந்த மாதிரியான ஆட்சி அதிகாரத்தில் வர்றதுல இருந்து நம்ம தப்பிச்சு வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் இந்த பிரச்சனை குறித்தெல்லாம் நம்ம பேச விரும்பலை. நிறைய பார்த்தாச்சு, நிறைய பேசியாச்சு. இன்னும் கூடுதலாக தேவைப்படும் பொழுது பேசி தான் ஆகணும்னா அது பேசியே ஆக வேண்டும். தயவு செய்து செய்த தவறுக்கு இன்னொருத்தங்களெல்லாம் விட்டு பேச சொல்கிறது, எழுத சொல்கிறது, அவர் இப்படியா, நீ எப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல். நான் இப்படி இல்லை அப்படிங்கிறது தான் செய்தி. அதனால் இந்த முகநூல் பதிவுகளை பார்த்து நீங்கள் எதையுமே ஒரு முடிவுக்கு வராதீங்க. ஏன்னா முகநூலில் ஒரு மனிதன் வெளிப்படுத்துவது, நான் இப்போ ஒரு பெரிய திருடன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு பெரிய திருடன். அப்போது நான் திருடன்னு யாராச்சும் முகநூல் பதிவு போடும்போது போடுவாங்களா? போட மாட்டாங்கல்ல. அப்போ முகநூல் பதிவு, அது பெரிய கர்ம வீரர் காமராஜர்னு கூட அவர் பதிவு போட்டால் அவரை காமராஜராக கொண்டாடுவீங்களா? அவர் வாட் இஸ் ஆக்சுவல் ஹி அப்படிங்கிறத பார்க்கறது இல்லையா? அல்லது நாம் அவர் காமராஜர் என்று தன்னை சொல்லிவிட்டார், அதனால் அவரை நான் காமராஜர் என்று சொல்கிறேன்னா உனக்குன்னு சொந்த புத்தி இருக்குதா இல்லையா? சும்மா அப்படியே அவர் பண்ணார் கட்சியில் ஒருத்தர் கட்சியை விமர்சிக்கிறாரு. கட்சிக்குள்ளே இருந்து நாம் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறோம். ஒரு கட்சிக்காரனா இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கணுங்கிற அறிவு கூட இல்லாமல் அவரையே விமர்சித்து விடுர்கள். தயவுசெய்து இது மாதிரியான மனநிலையை மாற்றுக்குங்க. இதான் பேரா சோஷியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா? விஜய்கிட்ட வெறித்தனமாக தற்கொலைகள் கொண்ட காதலும் சரி, இது மாதிரி அவரெல்லாம் இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது இல்லை, அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியாமையே அவருக்காக பேசுகிறதெல்லாம் சரி, உண்மையிலேயே பைத்தியக்காரத்தனம் என்பதை பதிவு செய்து, உண்மையிலேயே மீன் கருவாடாகும், கருவாடு ஒரு பொழுது மீனாகாது. அதே போல் இந்த சோஷியல் மீடியாவில் நாம் வெளிப்படுத்துறது ஒரு பகுதி தான், நமது முகத்தின் ஒரு பகுதி தான், அல்லது முகமூடித்தனமான ஒரு பதிவுகளை வச்சுட்டு இவர் அப்படிப்பட்டவர் என்று யாரும் முடிவுக்கு வராதிங்க. அவர் குறித்து பதிவு போடுவதற்கு முன்னாடி உண்மையிலேயே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது, ஒரு கேள்விக்கு அவர் எந்த விதத்தில் பதில் சொல்கிறாரு, என்ன மாதிரியாக ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் அந்த முடிவுக்கு வாருங்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.